ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷத்தை தாங்க உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது இல்லாமல் இந்த வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்னா, நாங்கள் வந்து சினிமாவுக்கு போனோம்ல, அது தாங்க உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறேன். கிருத்திகா, சினிமாவுக்கு போனதெல்லாம் ஒரு அதிசயமா அப்படின்னு வந்து கேட்கலாம். ஆமாங்க, இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு அதிசயம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா 13 வருஷம் கழித்து நான் வந்து சினிமாவுக்கு போனது. இது வந்து ஒரு அதிசயம், ஒரு சந்தோஷம் தானே. அதை தாங்க உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக சினிமாவுக்கு போனது வந்து அடிப்படாததுக்கு முன்னாடி சினிமாக்கெலாம் வந்து போயிருக்கேன். ஆனால் அடிப்பட்டதுக்கு அப்புறமா நான் வந்து வெளியிலலாம் எங்கேயும் அவ்வளோக்கா வந்து போனதில்லை. இப்போ தான் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துக்கும் வெளியில் வந்து வரேன். அது ஒரு இடத்துக்கும் வெளியில் போகும்போது நம்மளால் இந்த இடத்துக்குலாம் வர முடியுமா, அவ்வளோதான், முடியவே முடியாது, இனி நம்ம வீட்டுக்குள்ளே தான் நம்ம இருக்க போகிறோம், 10க்கு 10 ரூமு தான் அப்படின்னு நான் நினச்ச காலங்கள் வந்து உண்டு. ஆனால் அது எல்லாத்தையும் மாற்றி இன்றைக்கி படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் வெளியில் வரேன். அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்குது. எனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தன்னம்பிக்கை, நம்மளால் எல்லாமே முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் வந்து வருதுங்க. அதுதான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கார் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கார் என்னை கூட்டிகிட்டு போன படமும் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அறிவு. 2011 கல்யாணம் ஆச்சு, 2012 பாப்பா, 13 ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கேயுமே வந்து போகவே இல்லை. வீட்டுக்குள்ளேயே தான், ஹாஸ்பிட்டல், வீடு, இப்படியே தான் நான் வந்து இருந்தேன். ஃபஸ்ட்டு அப்போ எங்கள் வீட்டுக்கார் கூட்டிகிட்டு போன படமும் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அறிவு. அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வயிற்றுக்குள்ளே 5 மாதம். நாங்கள் 3 பேரும் அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா குடும்பமாக சேர்ந்து போன முதல் படம் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அறிவு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இடையில வந்து பாப்பா எனக்கு குழந்தை பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பாப்பா குழந்தையா இருக்கும்போது அங்கே எங்கேயும் தூக்கிட்டு போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்புறம் அப்படியே நாட்கள் வந்து போச்சு. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கேயுமே வந்து போகவே இல்லை. இப்போ 13 வருஷம் கழித்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக நாங்கள் வந்து போகிற படம் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா சார் நடித்த படம் கருப்பு. இது வந்து சரி, எல்லாரும் படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சாமி படமாகவும் இருக்கா. எங்கள் வீட்டுக்காருக்கும் சூர்யா சார்னா ரொம்ப பிடிக்கும். அவர் நடித்த படம் எல்லாமே ரொம்ப விரும்பி பார்ப்பாரு. அப்புறம் அவரும் வந்து பார்த்திங்கன்னா போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கும் ஹரணிக்கும் கையும் ஓடலை காலும் ஓடலைங்க. சனிக்கிழமை நைட்டில் எனக்கும் ஹரணிக்கும் தூக்கமே வரல. சனிக்கிழமை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஹரணி என்னை வச்சு செஞ்சுட்டா. மேடம் நாளைக்கு சினிமாவுக்கு போகிறாங்க சொல்லி ஒரு மாதிரி இந்த கணைக்கிறது இந்த மாதிரியே நான் வச்சு வம்பளத்துட்டே இருந்தா. ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. விடிஞ்ச தீபாவளினா எப்படி ஒரு சந்தோஷமாக வந்திருக்கும், அந்த போல் இருந்துச்சுங்க. அப்புறம் காலையிலேயே சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலை ஷோக்கு தாங்க வந்திருந்தோம். ஏன்னா மதியமும் போக முடியாது, ஏன்னா ஈவினிங்கும் போக முடியாது. ஏன்னா நைட் டைமில் வந்து இந்த வண்டியில் வர்றது சேஃப் கிடையாது, ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால முன்னாடி வர வண்டி வந்து பார்த்திங்கன்னா லைட் அடித்தாங்கன்னா நம்ம கீழே வர்றது தெரியாது. அப்புறம் ஏதாவது விபரீதம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நைட்டில் இந்த வண்டியில் நான் எங்கேயுமே அவ்வளோக்கா ட்ராவல் பண்ண மாட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து மதியான டைமில் வந்தோம்னா திருப்பி நம்ம வந்து ஈவினிங் ஆயிரும் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் மாடு கண்ணெல்லாம் மேய்க்கணும், அப்புறம் ஆடெல்லாம் மேய்க்கணும், பால் கறந்து சொசைட்டிக்கு ஊற்றணும், டைம் ஆயிரும். அதனால காலையிலே போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. அதனால காலையிலே சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாட்டுக்கெல்லாம் தீனி போட்டு பில்லு போட்டு கட்டிட்டு அவங்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒரு 10 மணிக்கெலாம் வந்து கிளம்பிட்டோம். இந்த தேட்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருந்து 6 கிலோமீட்டருங்க. பொம்மடி தான், கவிதா தேட்டர் தாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய தேட்டர் தான் இருந்துச்சு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது சூப்பராக ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ நீட்டாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டம் அவ்வளோக்கா இல்லை. இது வில்லேஜ் அப்படின்றதுனால கொஞ்சம் கூட்டம் வந்து குறைவாக தான் இருந்துச்சு. இந்த படம் வந்து எப்படி ஒரு 2 வாரம் இல்லை 3 வாரம் இருக்குமா என்னன்னு சரியாக தெரில. ஆனால் கவிதா தேட்டருக்கு எப்போ வந்துச்சு அப்படிங்கிறது தெரில. ஆனால் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 பேர் தான் இருந்தாங்க. ஹரணி அதையும் எண்ணி பார்த்துட்டா. அதுக்கப்புறம் டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா 5 படிக்கட்டு வந்து இருந்துச்சுங்க. எப்படிரா இதில் ஏற போகிறோம், ஏன்னா ரொம்ப உயரமாக இருந்துச்சு. இதை பற்றிலாம் நம்ம பயப்படக்கூடாது. கடவுள் நம்மளுக்குன்னா 2 பேர்த்த அனுப்பாமல் போயிடுவாங்களா? கண்டிப்பாக நம்மளுக்காக 2 பேர் இருப்பாங்க உதவி செய்கிறதுக்கு. அங்கே 2 அண்ணா நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீல் சேரை கொஞ்சம் பிடிச்சாங்க. எங்கள் வீட்டுக்கார் எப்போயும் கீழே படிக்கட்டில் இருந்து கீழே அவரே இறக்கிடுவார். யாரோட உதவி இல்லாமல் நானும் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுவேன். கொஞ்சம் பிரேக்கை விட்டு அப்படியே பிடிச்சோன்னா கீழே அவரே இறக்கிடுவார். மேலே கொஞ்சம் வந்து ஏற்றுறது தான் வந்து கஷ்டம். அப்போ யாராவது 2 பேர் சப்போர்ட் தேவை. அந்த மாதிரி யாராவது நம்மளுக்கு 2 பேர் வந்து கடவுள் நிச்சயமாக அனுப்புவாருங்க உதவி செய்ய. அது போல் 2 பேர் வந்தாங்க. சூப்பராக தூக்கி உள்ளே விட்டுட்டாங்க. எனக்கு உள்ளுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி படன்னு இருந்துச்சு. நம்மளா சினிமா தேட்டருக்குள்ளே, அது நம்ம வீட்டுக்காரு கையை பிடிச்சிக்கிட்டு நம்மளா போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து சினிமா, நான் வந்து படம் நல்லா இருந்துச்சு நான் வந்து சொல்கிறேன். ஆனால் முழு கவனமும் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த படத்தை பார்த்தேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நாங்கள் 3 பேர் வரிசையாக உட்காந்துருந்தோம் பாருங்கள் அந்த சினிமா தேட்டரில். அதையே தான் நான் பார்த்துட்டுறேன். நம்மளா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் கிள்ளி பார்த்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரை பார்க்குறது, அதுக்கப்புறம் ஹரணியை பார்க்குறது, அப்புறம் எங்கள் வீட்டுக்காரை பார்க்குறது, ஹரணியை பார்க்குறது, இப்படி 2 பேர்த்தையும்
மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தேன். ஹரிணி அம்மா என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை, படத்தை பார்க்க விடுங்கம்மா அப்படின்னு வந்து அவளே திட்ட ஆரம்பிச்சிட்டா. எங்கள் வீட்டுக்காரரும் என்னாடி உனக்கு பிரச்சனை, படத்தை பாருண்டி அப்படின்னு வந்து சொல்லிட்டா. ஏன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக வந்து இருந்துச்சுங்க. ஏன்னா என்னுடைய நிலைமை அப்படி இருந்துச்சு. வெளி உலகத்தெல்லாம் நான் பார்ப்பேனா அப்படின்லாம் நான் நினச்சது உண்டு. என்னை கடவுள் இந்த அளவுக்கு வச்சிருக்காருன்னா கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேங்க. அப்புறம் என் கணவருக்கும் என் விஜய் மேடத்துக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்க மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி நான் வந்து இல்லைங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக வந்து இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய நிலைமை அப்படி இருந்துச்சு. 10 ரூமு, படுத்த படுக்க, அவ்வளோதான். எந்திரிச்சு உட்காரத்துக்கு கூட என்னால் வந்து அந்த அளவுக்கு சத்து இல்லை, அவ்வளோதான், நான் பிழைக்க மாட்டேன் அப்படிலாம் வந்து சொல்லிட்டாங்க. இந்த அளவுக்கு எனக்கு வந்து தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்த என் கணவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேங்க. என்னுடைய விஜய் மேடத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். சூப்பராக படத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வெல்லாம் முடிஞ்சோன்னே எங்கள் வீட்டுக்கார ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்தாங்க. இதெல்லாம் என்னுடைய ஆசைகள்ங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி டிக் பண்ணிகிட்டே நான் வந்துட்டுருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக வந்து இருந்துச்சு. அது இல்லாமல் படமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது லாஸ்ட்டு அந்த பாட்டு தாங்க, கிளைமேக்ஸ் பாட்டு தாங்க ஒரு சூப்பராக இருந்துருந்துச்சு. சூர்யா சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு சாமி வேஷம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக அப்படியே பொருந்தி இருந்துச்சு. அப்படியே புல் அரிச்சு போச்சு அந்த பாட்டு. படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சினிமா தேட்டர்லேருந்து வெளியில் வரல. இன்னும் கொஞ்சம் நேரம் எல்லாம் முடியிட்டோம். அந்த சினிமாவில் லாஸ்ட்டாக ஏதோ ஒரு இது விளம்பரம் மாதிரி போட்டிருந்தாங்க. அதையும் பார்த்து முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹரிணி அம்மா வாங்கம்மா எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிடுவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துட்டு ஓடியாந்துட்டா. அதுக்கப்புறம் வெளியில் வந்தாச்சு. எனக்கு ஒரு இதாகவே இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனே தெரியலங்க. அப்புறம் வந்து படமெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கப்புறம் சரி இப்போ காயெல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பொம்முடிக்கு இந்த பக்கம் நடுவூர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு காய் கடை இருந்துச்சு. சரி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால அவளுக்காக கடையில் எதுவுமே இல்லை. சரி தக்காளி வெங்காயம் மட்டும் வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்காரரும் பார்த்தீங்கன்னா வந்தாச்சுங்க. சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் போயிருந்தோம். காலையில சாப்பிட்டு அப்புறம் மதியானம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக வந்து இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தை தாங்க உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.